இயேசு சாமியே. கருமையாகவும் நடனத்தினுடையாக சிறப்பான நடமாடி மகிழ்வுகளுடைய குழந்தைகளுக்கு நன்றி. பின்னாடி ஒரு ஒயிட் ஷர்ட் டீ ஷர்ட் போட்ட குழந்தை நல்லா டான்ஸ் ஆடுறது. முன்னாடி வந்து ஒரு டான்ஸ் போட்டு குழந்தை அதே பாட்டு வாப்பா பார்க்கலாம். நன்றி நன்றி. போட்டோ எடுங்க குரூப். ஓகே நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக மிஸ்டர் ராஜா அவர்களுடைய
நன்றி. எல்லாம் தெரியுமா எனக்கு? அற்புத குழந்தை இயேசு அன்பிலே இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. இது பார்க்கிற அளவுக்கு எல்லாரும் கொண்டு சேர்ந்து பயிற்சி எடுத்து அருமையாக நேர்த்தியாக சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க. மீண்டும் நாளை கருணை எழுப்பி இந்த குழந்தை இயேசு அன்பிலே சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் பாராட்டுவோம். நன்றி. சூப்பர். அடுத்தபடியாக ஹெலன் மற்றும் ஜெனியா அவர்களுடைய நடனம். வானில் உன்னை ரட்சிக்க மன்னாதி மன்னனே
நிகழ்ச்சி நடக்கும் வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டு அற்புத குழந்தை இயேசு அவர்களுடைய மறைக்கல்வி குழந்தைகளுக்கு மீண்டுமாக நம்மளை எழுதி பாராட்டுவோம். நன்றி. அடுத்தபடியாக கேரல் சிங்கிங் பை செலேஷியன் சிஸ்டர்ஸ். இந்த வருஷம் ஒன்றும் இருந்தாலும் சரி குழுவில் வெளியில் போகிறாங்க. நீயும் கலந்துக்கிறியா? சரிக்கா, நான் வரேன்க்கா. வாங்கம்மா, நம்ம ஒரு இடம் போகலாம். இந்த வருஷம் வந்து ஒரு இடத்துக்கு போகலாம். வாங்க. நம்ம கருணை ஆலயம் போயிட்டு போகலாம். ஏன்னா நிறைய குழந்தைகளை பார்த்து இந்த கிறிஸ்மஸ் வந்து குழந்தைகளோட எல்லாம் பகிர்ந்து எல்லாம் கொண்டாட்டமும் இந்த மரியாதை சேனையில் குழந்தையோடு கொண்டாடுவோம். வாங்க. ஹாய் குழந்தைகளா, வாங்க முன்னாடி. குழந்தைகளா, உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறோம். இந்த அம்மா உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஹலோ, இப்போ பிள்ளைங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போகிறோம். அது கொஞ்சம் கேளுங்க எல்லாரும். அன்புள்ள குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். இறை வசனம் லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 2. இறை வசனம் 11 என்ன சொல்லி இருக்குன்னா, இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமா, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, நம் பாவங்களை மீட்க நமக்காக கடவுள் மனித வடிவில் குழந்தையாக பிறந்திருக்கிறார். அவருக்கு நாம் எல்லோரும் வாழ்த்துக்கள் கூறி வரவேற்போமா? எல்லோரும் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே இயேசப்பா. சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே இயேசப்பா. ஓ வெரி குட். பாலன் இயேசுகிட்ட நீங்க எது கேட்டாலும் தருவாரு. நீங்க உங்களோட ஆசை, கனவு, உங்களுக்கு வேற என்ன வேணுமோ கேளுங்க. அவர் கண்டிப்பாக நமக்கு செய்வார். இன்னைக்கு உங்களுக்காக நம் மரியாதை சேனையில் இருந்து சாக்லேட், கேக், பிஸ்கட், ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் சந்தோஷமா ஆடி பாடி நம் ஆண்டவரை போற்றி குறித்து பாடணும். ஓகேவா? நன்றி. எந்த நெஞ்சுக்குள்ளே இனி அச்சமென்ற கிளை வழியேற்றும்
லயன்ஸ் அணி உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நிறைவான ஆசீர்வாதம். நீங்க பண்ற ஒவ்வொரு சேவையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நீங்க உண்மையிலே எனக்கு பிடித்த விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. பாவைகளை மட்டும்தான் நான் அழைக்க வரல, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஏழை கைப்பெண்களையும் மீட்கவே வந்தேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நீங்க என் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஆடல் பாடல் எல்லாம் பாடி உணவு கொடுத்து அவர்களை மிகவும் சந்தோஷப்படுத்துறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. என்னுடைய ஆசீர்வாதம். அருட்தந்தையர்களும் அருட்கன்னியர்களும் பங்கு மக்கள் எல்லாரும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நல்ல உடல் சுகத்தோடு நீடூடி வாழ வாழ்த்துகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம். ஆடல் பாடலுடன் கூடிய நாடகத்தை வழங்கிய நமது மரியாதை செய்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கர்மத்தினை எழுப்புவோம். தானே நாட்டு போனீங்களே உங்களை சிஸ்டர்ஸ் உங்களையும் அண்ணே உங்களை ஃபாதர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? நம்ம ராசா கிறிஸ்தியஸ் குழந்தைக்காரா அதை இன்னைக்கு நம்ம ஆரவாரத்தோட ஜாலியா பாட்டு பாடி மகிழ்வோம். சரிங்களா? கண்டாடா
ஒரு கிறிஸ்துமஸ் வைபை கிரியேட் பண்ணி எம்ஜி ராஜா மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு கரவெழுப்பி மீண்டும் ஆக நெஞ்சாக நன்றி தெரிவிப்போம். அடுத்தபடியாக நடனம் ஆட வருகிறார்கள். ராயப்ப நன்மைத்திலிருந்து மிகவும் அருமையாக ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் கொடுத்து ராயப்பன் பற்றி சேர்ந்து 3 நபர்களுக்கு கரவெழுப்பி மீண்டுமாக வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவிப்போம். அடுத்தபடியாக கிறிஸ்துமஸ் பாடல் பாட அன்னை தெரேசா அன்பியத்தை சார்ந்தவை எப்போது வரவேற்கிறோம்.
கருணையிலே நன்றி பார்க்கிறோம். அன்னை தெரேசா சந்ததி சார்ந்த திருமதி ஆரோக்கியமேரி, திருமதி லிலியா அவர்கள் அருமையாக பாடியிருக்கிறார்கள். எனவே மீண்டுமாக அவர்களை கருணை எழுப்பி நன்றி சொல்வோம். இசையமைத்த வினோ அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக 5ஆம் மற்றும் 6வது வகுப்பினுடைய டான்ஸ். ஐந்தாம் மற்றும் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற குட்டீஸ் நடனம்.
சேட்டன் அடிப்பொலி பாட்டு. நன்றி. அடுத்தபடியாக 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு சேர்ந்த குரூப் ஒன்று. அடுத்தபடியாக 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் நடனம். அடுத்தபடியாக கேரல் சிங்கிங் ஏபிசி கோயில். நம்முடைய Thank you.
பிறந்தாரே
பாடல் எழுதி கம்போஸ் பண்ணி மிகவும் நேர்த்தியாக பாடி நம்ம மிகப்பெற்ற நம்முடைய பாடல்களுக்கு பரவெழுப்பி நெஞ்சான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். சூப்பர். அடுத்தபடியாக திருமதி கோமதி அவர்களை பாடல் பாட அன்போடு அழைக்கின்றேன். திருமதி கோமதி அவர்கள் சக்தி நகரை சார்ந்தவர்கள் பாடல் பாட அன்போடு அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நல்லாமை அன்பினை சார்ந்த குழந்தைகள் நடனமாட அன்போடு தயாரில் இருக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்னும் ஒரு 3-4 ப்ரோக்ராம் இருக்குது. அதனால யாரும் கலந்து செல்ல வேண்டாம். ஒரு 4 ப்ரோக்ராம் தான் இருக்குது. அதனால அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்குமே சூடா டீ இருக்கு, கேக் இருக்கு. கிறிஸ்துமஸ் ஆட்டா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கிறாரு. அதனால எல்லாரும் காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நல்லாய் என்பதை சேர்ந்த குழந்தைகள் நடனமாட அன்போடு வரவேற்கிறோம்.
யூஎஸ் வந்திருக்கு, அதுக்காக அவங்க Thank you.
டான்ஸ் ஆடுறது. ஓகே போட்டோ நாளைக்கு திருப்பலி முடிந்த உடனே இது மீதி இருக்கிற பாட்டு டான்ஸ் ஆடுங்க 4 பேர் சேர்ந்து. மிகவும் அழகாக நேர்த்தியாக இருந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்விகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக ஆரோக்கிய அன்பத்திலிருந்து கவிதைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள கிறிஸ்து பிறப்பு மார்கழி இரவினிலே கன்னிமரி மடியினிலே நள்ளிரவில் வந்து வைத்த என் குல பாலகனே, பஞ்சனையில் பிறக்கவில்லை என்றாலும் அவர் பஞ்சனையில் பிறக்கவில்லை என்றாலும் நம் நெஞ்சனையில் பிறந்திருக்கின்றார். மண்ணையாக வரவில்லை, நம் மனதையாக வந்தவர். வாள் எடுக்க வரவில்லை, நமக்கு வாழ்வை கொடுக்க வந்தவர். அன்று சத்திரத்தில் இடம் கிடைக்காத குழந்தை இன்று சரித்திரத்தின் தலைப்பாய் மாறி நிற்கிறது. மன்னர்கள் பிறப்பால் அவர்கள் வாழ்ந்த காலம்தான் மாறும். ஆம், மன்னர்கள் பிறப்பால் அவர்கள் வாழ்ந்த காலம்தான் மாறும். ஆனால் நம் பாலகன் பிறந்தது வரலாற்றையே மாற்றியிருக்கிறது. எப்படியெனில் உலகில் எத்தனையோ பிறப்புகள் உண்டு. ஆம், உலகில் எத்தனையோ பிறப்புகள் உண்டு. ஆனால் பிறந்த தேதியை வைத்து கிமு கிபி என்று உலகத்தையே இரண்டாக பிரித்த பெத்லகேம் பாலகன் ஒருவர் மட்டுமே. இருள் சூழ்ந்த உலகிற்கு ஒளி தேவைப்பட்டது. ஆம், இருள் சூழ்ந்த உலகிற்கு ஒளி தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஒளி எரிமலையாக வரவில்லை. ஒளி மெழுகுபத்தியின் சுடராகவும் சின்னஞ்சிறு மழலையாகவும் வந்து வெற்றியின் வாழ்க்கையை வியப்பாய் மாற்றியது. மனிதா, மனிதனே கொண்டு வா, மன்னனேசுவை தொடர்ந்து வா. இன்னலை கண்டு துவளாதே, அன்பில் தேவன் இருக்கிறார் மறவாதே. பாலகனை சூடுவோம் நெஞ்சிலே, வெற்றியினை தேடுவோம் வாழ்விலே. சிறப்போடு வாழ்வதை விட மேலான நம் இயேசுவின் பிறப்போடு வாழ்ந்து காட்டுவோம். உலகில் இருப்பவர்களிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். ஆமென். அருமையாக கவிதையுடைய பாடலை பற்றி நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட இரு சகோதரிகளுக்கும் கருணை நெஞ்சார்ந்த நன்றிகளில் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். காவல் ஆய்வாளர்கள் அதாவது இன்னைக்கு வந்து சூப்பரா கவிதை இயேசு பாடலை பற்றி பகிர்ந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி கிறிஸ்துமஸ் சர்ப்ரைஸ் கிறிஸ்துமஸ் நல்லா இருந்துச்சா? இந்த முதல்ல நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு பங்கு பெற்ற பயிற்சி கொடுத்த ஊக்குவித்த குழந்தைகள், முதல் இளைஞர்கள், பெரியவர்கள், இது எல்லாருமே அன்பை பொறுப்பாளர் சொல்லி எல்லா விதத்துல பல அதாவது கிளைப்பங்கு சொல்லி பங்கு சொல்லி பல்வேறு விதத்துல நீங்கள் பங்கு பெற்று இன்னைக்கு ஆண்டவரை உங்களுடைய பாடல் வழியாக, நடனம் வழியாக, கவிதை வழியாக, உங்களுடைய முழு பிரசன்ஸ் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். அதாவது வாழ்ந்தவர்கள் இடைகளுக்கு அறிவித்த போது மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அறிவித்தது போல நீங்கள் பாடல் வழியாக, கவிதை வழியாக பல்வேறு விதத்துல அந்த கிறிஸ்துவ பிறப்பை மகிழ்ச்சியை நீங்கள் அற்புதமாய் பகிர்ந்திருக்கிறீர்கள். பங்கேற்ற ஊக்குவித்த பயிற்சி கொடுத்த அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நாளைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸை கொண்டாட இருக்கிறோம். எனவே இன்னைக்கு நாம் சிறப்பாக எல்லாருமே குடும்பமாக பங்கேற்று குழுவாக அன்பையுமாக சிறப்பாக நீங்கள் சிறப்பித்திருக்கிறீர்கள். எனவே மீண்டுமாக அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைங்க பிறந்திருக்கிற குழந்தை முதல் 5வது படிக்கிற குழந்தை வரை யாரெல்லாம் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல பங்கேற்கலையோ அவங்க எல்லாம் முன்னாடி வாங்கல. குழந்தை யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன் அப்படின்னா வராதீங்க. டான்ஸ் ஆடாதீங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் யாரெல்லாம் டான்ஸ்
நீங்க எல்லாரும் இப்ப நீங்க டான்ஸ் ஆடணும். எல்லாம் திரும்ப அந்த பக்கம் ஒரு பாட்டு ரெடியா வச்சிருங்க. வாங்க வாங்க குழந்தை யாரெல்லாம் பங்கேற்கல 6th 7th 8th பங்கேற்காதவங்க வாங்க. 6th 7th 8th இந்த எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஒரு பாட்டு பாடுவாங்க, நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க. ஓகேவா? ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போயிடலாம். ஓகேவா? கிறிஸ்துமஸ் என்றால் gift, எல்லாரும் நிறைய பேர் gift கொடுப்பாங்க. கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்ட் கொடுத்திருப்பாங்க, அல்லது உங்களுடைய குடும்பத்துல பெற்றோர்கள் வந்து gift வாங்கி கொடுத்திருப்பாங்க, Dress வாங்கி கொடுத்திருப்பாங்க. கிறிஸ்துமஸ் அப்படின்னா நம்ம gift வாங்குறது மட்டும் இல்ல, கொடுப்பது பகிர்வது தான் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ். எனவே நீங்க எப்படி இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் பகிர்ந்து கொடுக்கணும், அதே போல நம்ம கிறிஸ்துமஸ அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடணும். அப்படின்னா நம்மிடம் இருக்கிற அன்பை பிறரோடு நம்ம பகிர்ந்தோம், நம்மிடம் இருக்கிற நம்ம சந்தோஷத்தை பிறரோடு பகிர்ந்து இருக்கணும். நம்மிடம் இருக்கிறத எதனாலும் சரி, நம்முடைய நேரத்தும் சரி, அல்லது உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய திறமைகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொடுப்பது கிறிஸ்துமஸ் ஒரு மிகவும் அர்த்தமுள்ள முறையில் இருக்கும். எனவே இந்த நாளில் நீங்க பல்வேறு விதங்களில் ஆடல் பாடல் வழியாக கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறீர்கள். எனவே மீண்டுமாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒரு பாட்டு போடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஆடணும். ஓகேவா? ஓகே, எல்லாரும் அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி சொல்வோம். தேங்க்யூ போலாம், அன்னைக்கு போலாம். தேங்க்யூ. அற்புத குழந்தை இயேசு ஆலயத்திலிருந்து இன்னைக்கு வந்து நடனம் பாடல் பாடிய அனைத்து குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கிறேன். அற்புத குழந்தை இயேசு ஆலயத்திலிருந்து நடனம் பாடிய அனைத்து குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கிறேன். அற்புத குழந்தை சாலையில் வந்து பாடல் பாடிய அனைத்து குழந்தைகள், நடனம் பாடிய குழந்தைகள் எல்லாரும் முன்னாடி வேற அற்புத குழந்தை சாலையிலிருந்து வேற ஏதாவது பங்கேற்றவங்க குழந்தைகள் அருமையாக நம்மளுடைய திறமைகளை காட்டிய குழந்தைகளுக்கும் அதை பயிற்சித்தவர்களுக்கும்
மனமார்ந்த நன்றியை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக பாடல் சத்துணவிலிருந்து நம்முடைய குழந்தை ஆன்லை பாடல்கள் நம்மளோட இருக்கிறோம். சத்துணவை சார்ந்த அனைத்து குழந்தைகளை எங்களோடு வரவேற்கிறேன். பாடல் பாடியவர்கள், நடனம் ஆடியவர்கள், கவிதை சொல்லியெல்லாம் சக்தி நிலை சார்ந்த குழந்தை மட்டும் வாங்க. அனைத்து சக்தி நிலை சார்ந்த குழந்தைகளை எங்களோடு வரவேற்கிறேன். சக்தி நிலை சார்ந்த குழந்தைகள் கிங்ஸ்டன் எப்படி போயிடுங்க சார்? தன்னுடைய திறமைகளை ஆண்டவரின் பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு அருமையாக வெளிப்படுத்திய குழந்தைகளுக்கும் பயிற்றுவித்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை கடவுளை எழுப்பி தெரிவிக்க முடிகிறது. எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை நடனமாடிய மறைக்கல் குழுவில் மட்டும் பரிசு கொடுப்போம். மற்ற மறைக்கல் குழு நம்முடைய அன்னை வேளாண் அமைப்பை சேர்ந்த மற்ற கேட்டீஸ் குழந்தைகள் மறைக்கல் குழுவில் பங்கேற்றவர்களுக்கெல்லாம் நாளைக்கு இரவு திருப்பலி முடிந்தவுடனே பரிசுகள் வழங்கப்படும். பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி பரிசாக கொடுக்கப்படுகிறது. அதனால பங்கேற்ற அத்தனை குழந்தை சாலையும் சத்துணவு மற்ற பெரியவர் யாரெல்லாம் பங்கேற்றோ எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய மகிழ்ச்சி நிறைவாக கொடுக்கிறோம். அதனால நம்ம பரிசு ஏதாவது வேணும்னா கூட எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்க தரோம். ஏன்னா பரிசு நிறைய வாங்குறதுக்கு இல்லை. அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து காம்படிஷன் வச்சோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வச்சோம். நிறைய பேர் சூப்பரா எல்லாருமே சத்தியனும் சரி, பெரியகாலும் சரி, பங்கும் சரி சிறப்பாக பங்கேற்றீர்கள். எனவே பங்கேற்ற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நீங்கள் நன்றி. குழந்தைகள் மட்டும் பெற பரிசு கொடுக்கும். அடுத்த தைவானவர்களை பரிசு அன்போடு வைக்கிறேன். நன்றி. இப்பொழுது வந்து நன்றி உரை கொடுத்த திருவாளர் யுவராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து சேட்டா கிளாஸ் டான்ஸ் அதோடு நாம் இன்றைய இந்த சப்போஸ் கிறிஸ்துமஸை நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்பொழுது திருவாளர் யுவராஜ் அவர்களை நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து சேட்டா எல்லாம் எப்படி இருந்தது ப்ரோக்ராம்? நல்லா இல்லையா? சத்தமே இல்லையே? சூப்பரா இருந்ததா? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லலாமா? யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்?
ஃபாதர் இங்க வர வச்சு எல்லாமே பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா? ரெடி? எப்படி சொல்லலாம்? 1 2 3 சொல்ல நீங்க எல்லாரும் thank you Jesus சொல்லணும். ரெடி? சொல்றீங்களா? 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட். அடுத்து யார் சொல்லலாம்? ரெடி? 1 2 3 thank you father. சூப்பர். சோ நான் சின்னதா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அன்புள்ள அருட்பணியாளர்கள் மற்றும் அருட்கண்ணியர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அன்பு பங்கு மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நடைபெற்ற இந்த அற்புதமான கிறிஸ்துமஸ் கேரல் பாடல் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அற்புதமான நிகழ்வை ஆசீர்வாதத்தோடும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக் கொடுத்த நம் இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் முதல்வன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நம் அனைவரையும் வழிநடத்திய அருட்தந்தை அருள்பணி சவரியப்பன் எம்எம்ஐ அவர்களுக்கும் எங்கள் அனைவரின் இதயம் கனிந்த நன்றிகள். மேலும் நமது பங்கு தந்தை அவர்கள் நமது பங்கு ஆலயத்தில் இதுவரை நடைபெறாத பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் ஒரு முயற்சியாக இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வு மிக அருமையாகவும் அற்புதமாகவும் பங்கு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் மிக சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறார். அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவருக்கு உதவியாக இருந்த நமது உதவி பங்கு தந்தை ஆனந்த் எம்எம்ஐ அவர்களையும் அருள்பணி சார்லஸ் அவர்களையும் எம்எம்ஐ அவர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். இந்த விழா சிறப்பாக அமைய உதவியாக இருந்த அனைத்து உதவியாளர்களுக்கும் பங்கு பேரவை அன்பிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைகளை நடனமாடி பாடல் பாடி உதவி புரிந்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மீண்டும் அனைத்து அனைத்தவர்களுக்கும் நம்முடைய கத்தோலிக்க சகோதரிகள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பயிற்சி கொடுத்த மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்கிய சிறுவன் சஜன் அவர்களுக்கும் சிறப்பாக எல்லா விதத்திலுமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் மீண்டுமாக கடவுளுக்கு என்ற நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம். இன்னைக்கு நீங்க பட்டம் பண்ண கொடுத்த எல்லா நிகழ்வுகளிலிருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை வந்து எடிட் பண்ணி திருவான இந்த நாளைக்கு வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஒளிபரப்புவாங்க. அதனால நீங்கள் கண்டு கிடைக்கலாம். நாளை இரவு 11 மணிக்கு நம்முடைய பங்காளியத்திலும் சரி கிளை பங்குகளும் சரி இரவு 11 மணிக்கு கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடப்படும். 11 மணிலிருந்து 11:30 மணி வரை. 11:30க்கு நாங்கள் இரவு கிறிஸ்துமஸ் திருப்பலியானது நடைபெறும். எனவே எல்லாருமே தவறாம பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த மறைக்கல்வி குழந்தைகளுக்காரெல்லாம் பிரைஸ் கொடுக்கலைக்கு அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு பரிசு வழங்கப்படும். இப்பொழுது நீங்கள் அவரோடு எதிர்பார்த்திருக்கிற கிறிஸ்துமஸ் தாத்தா உங்களோடு வந்து பரிசுகளை வழங்கி தன்னுடைய கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். கரவை எழுப்பி அன்போடு மகிழ்வோடு வரவேற்கிறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய சொன்னேன். கிறிஸ்துமஸ் ட்ரீல நிறைய கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எல்லாம் இருக்கு. நீ வாங்கி அதை எடுத்துட்டு போய் மற்றவங்கள்ட்ட நீ வாங்கிட்டு வந்து நாளைக்கு 22 நீ காணிக்க கொடுக்கலான்னு இன்னும் நிறைய தொங்கிட்டே இருக்கு. இப்ப கொண்டாட்டம் முடிஞ்ச பிறகு கூட யாராவது வேணும்னா உறுப்பினர்கள் எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு 22 நீ காணிக்காக கொண்டு வந்து கொடுக்குமாறு அன்போடு கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் தமிழ் தெரியும் கை தூக்குங்க. ஜோரா அப்படின்றதுங்க. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றதுங்க. பரவாயில்ல, நம்ம தமிழ்ல இங்கிலீஷும் தெரியும். யாருக்கு ஹிந்தி தெரியும்? ஓஹோ, அப்படின்னா சரி, வெரி குட். இப்போ யாருக்கெல்லாம் கிரீக்னு ஒரு ஏசப்பா பேசுற ஒரு மொழி இருக்கு, அது யாருக்கெல்லாம் தெரியும்? சத்தியமா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும்.
இப்போ தாத்தா அங்க வெளிநாட்டுல இருந்து 4 நாள் பயணம் செஞ்சு நம்ம பங்கு மக்களையும் பங்கு தந்தையும் பார்க்க வந்திருக்காங்க. இப்போ அவர் உங்ககிட்ட பேசுவார். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் வந்து இறங்கி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் படையெடுத்து ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். சப்போஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம்னு சொன்னதையும் நானும் அப்படியே உள்ள வந்துட்டேன்னு சொல்றாரு. சொல்லுங்க. ஓகே. எல்லாரும் முடிச்சுட்டு பார்த்தா டீ குடிச்சிட்டு தான் போகணுமா? பங்கு தந்தைக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் போகணுமா? சொல்லுவீங்களா? வெரி குட். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மழை வரல, பனி அடிக்கல, அதனால ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு. நடனம் ஆடிய எல்லோருக்கும் பயிற்சியளித்த எல்லோருக்கும் மிக மிக நன்றின்னு சொல்றாரு. ஓகே, இப்பொழுது நடனம் ஆடிடலாமா? நடனம் ஆடிடலாமா? ஓகே. யாரெல்லாம் கிறிஸ்துமஸ் டான்ஸ் ஆடுறது புரியுது? நாங்க யாரெல்லாம் ஆடுறது புரியும்?
மிக்சர் யூத் ஓகே இந்த பிசினஸ் யாரு பிரவீனா நவீனா ஓகே சூப்பர் 3 பேர் அருமையா வருவாங்க வாழ்த்துக்கள் சூப்பர் ஓகே ஓகே எல்லாருக்கும் கேக் இருக்கு டீ இருக்கு போலாம் சாப்பிடுங்க நன்றி தேங்க்யூ நாளை காலை 6 மணிக்கு திருப்பதி இருக்கிறது நாளை பங்காளிக்கு காலை திருப்பதி நடைபெறும் Okay, thank you. And I'm going to teach something.
கடுமையாக பாடி கிறிஸ்து பிறகு மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இடைவிடா சபையை ஆடைய சத்திய குழந்தைகளுக்கு நம்ம கரவெழுப்பி